Hi everyone. ஒரு African theory இருக்கு. It is called as wild horse theory. You know how strong a horse is, one of the strongest creature on earth. But during hot season, summer season, in savanna desert, some bats in group they'll come and attack these wild horses. The horses will start bleeding, and due to fear and anxiety, these horses will start running. அந்த சின்ன பெயின் தாங்க முடியாமல் இந்த ஹார்ஸஸ் தலை தெறிக்க ஓடிடும். எப்படின்னா நான்ஸ்டாப்பாக 7 days எல்லாம் ஓடுமா. ஒரு பாயிண்டில் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி டயர்ட் ஆகி திஸ் ஹார்ஸஸ் வில் பிரேக் டவுன் அண்ட் ஃபால் டவுன். சில ஹார்ஸஸ் ஈவன் இட் மே டை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் லைஃப் இஸ் ஆல்சோ லைக் திஸ் வைல்ட் ஹார்ஸ் தியரி. நம்மளோட சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளால் அதை பெயினை ஏற்றுக்க முடியலன்னு வி ஸ்டார்ட் ரன்னிங். வி ஆர் ஆல்வேஸ் இன் த எஸ்கேப் மோட். ஸோ ஹவு லாங் யூ வில் ரன்? ஸோ ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் ஒன் ஆன் another. கடைசியில் என்ன ஆகிடும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அன்பேரபிளாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சுன்னா லைஃப் வில் பி இன் ரியல் டேஞ்சர். ஸோ டெய்லி வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ், வாட் எவர் ஃபியர் யூ ஹேவ், see that you finish it that day. You should have the guts to face that problem instead of running. Because if you run and run, one day இந்த ஹார்ஸ் மாதிரி டயர்ட் ஆகி கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகி கீழே விழுந்துருவோம். ஸோ பார்த்துக்கலாம், லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ லேட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எவ்ரி திங். கண்டிப்பாக அடி மேலே அடி விழும், கண்டிப்பாக நிறையா அழுக வேண்டியது இருக்கும், டியர்ஸ் இருக்கும், நிறையா என்னன்னு சொல்லுவோம், சீட்டிங் நடந்திருக்கும் லைஃப்பில், இனிமேலும் நடக்கும். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே லைஃப்பில். ஸோ we have to face it so that பீஸ்ஃபுல்லாக தூங்கும் போது we should be very happy and peaceful. So the next day will be a fresh start to start a new battle. So this is a challenge. ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். Hope you got it. Take care. Hi everyone. ஒரு African theory இருக்குது. It is called as wild horse theory. You know how strong a horse is, one of the strongest creature on earth. But during hot season, summer season, in savanna desert, some bats in group they'll come and attack these wild horses. The horses will start bleeding, and due to fear and anxiety, these horses will start running. அந்த சின்ன பெயின் தாங்க முடியாமல் இந்த ஹார்ஸஸ் தலை தெறிக்க ஓடிடும். எப்படின்னா நான்ஸ்டாப்பாக 7 days எல்லாம் ஓடுமா. ஒரு பாயிண்டில் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி டயர்ட் ஆகி திஸ் ஹார்ஸஸ் வில் பிரேக் டவுன் அண்ட் ஃபால் டவுன். சில ஹார்ஸஸ் ஈவன் இட் மே டை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் லைஃப் இஸ் ஆல்சோ லைக் திஸ் வைல்ட் ஹார்ஸ் தியரி. நம்மளோட சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளால் அதை பெயினை ஏற்றுக்க முடியலன்னு வி ஸ்டார்ட் ரன்னிங். வி ஆர் ஆல்வேஸ் இன் த எஸ்கேப் மோட். ஸோ ஹவு லாங் யூ வில் ரன்? ஸோ ப்ராப்ளம்ஸ் வில் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் ஒன் ஆன் another. கடைசியில் என்ன ஆகிடும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அன்பேரபிளாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சுன்னா லைஃப் வில் பி இன் ரியல் டேஞ்சர். ஸோ டெய்லி வாட் எவர் ப்ராப்ளம்